வேள்பாரி பகுதி 85. ஒலிவடிவம் சண்முகசுந்தரம். தன் மகன் இளமாறனின் மரணத்திற்கு பரம்பு வீரர்களே காரணம் என அறிந்த பிறகுதான் மையூர் கிழார் வெஞ்சினம் உரைத்தார். பரம்புக்கு எதிரான போரில் நானும் பங்கெடுத்து பகை முடிப்பேன் என்று முழங்கினார். காற்றைப் போல் இணையற்ற வேகத்தில் செல்லக்கூடிய இளமாறனின் குதிரையான ஆலா வேட்டுவன் பாறையில் நிற்கிறது என்று அவர் வெஞ்சினம் உரைத்து நீண்ட நாட்கள் கழித்துதான் தெரிய வந்தது. ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஆட்களை அனுப்பி பார்த்து வரச் சொன்னார். எல்லோரும் அதை உறுதிப்படுத்தினர். வைப்பூர் துறைமுகத்தின் மீதான தாக்குதலில் வேட்டுவன்பாறை வீரர்களே பங்கெடுத்துள்ளனர் என்பதை எல்லா வகைகளிலும் தெரிந்து கொண்டார் மையூர் கிழார். நீலனின் வீரத்தை மலை மக்கள் அனைவரும் நன்கு அறிவர். எனவே ஆலாவை கைப்பற்றி தகுந்த பதிலடி கொடுக்க பொருத்தமான நேரத்திற்காக காத்திருந்தார் மையூர் கிழார். வேட்டுவன் பாறையில் என்ன நடக்கிறது என்று தொடர்ந்து கவனித்தார். மயிலாவுக்கான நிறைசூழ் விழாவை பற்றி பலரும் அறிவர். இந்த விழாவுக்காக நாகக்கரட்டில் இருக்கும் நீலன் உள்ளிட்ட வீரர்கள் வேட்டுவன் பாறைக்கு வருவர். போர்ச்சூழல் இருப்பதால் எண்ணிக்கையில் குறைவான வீரர்களே இந்த விழாவில் பங்கெடுப்பர். ஆனால் நீலன் உறுதியாக பங்கெடுப்பான் என எல்லா செய்திகளையும் திரட்டினார் மையூர் கிழார். அதன் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் வடிவமைக்கப்பட்டது. கருங்கை வாணனின் திட்டமிடல் மையூர் கிழாரிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாததாக இருந்தது. யட்சினி வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் தான் முழு வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன. அது தொடர்பான பணிகள் தான் மையூர் கிழாருக்கு வழங்கப்பட்டிருந்தன. போருக்கான தொடக்க சடங்கில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நினைத்து பெருமிதத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தார் மையூர் கிழார். அன்று நண்பகல் அவரை வரவழைத்த கருங்கை வாணன், நீலனை நன்கு அடையாளம் தெரிந்த 2 வீரர்களை அனுப்பி வையுங்கள் என்றான். யட்சினிக்கான சடங்கு நடக்கும்போது இருவரை எதற்காக கேட்கிறார் என சிந்தித்தபடியே 2 வீரர்களை அனுப்பி வைத்தார் மையூர் கிழார். கார் இருளில் நள்ளிரவில் யட்சினி வழிபாட்டின் உச்சத்தில் பவளவந்திகையின் குருதி பீரிட்டு தெரித்தது. போர் நிலமெங்கும் பேரிகைகள் முழங்கின. வேட்டுவன் பாறையின் அடிவாரத்தில் இந்த ஓசையை எதிர்பார்த்தே கருங்கை வாணன் காத்திருந்தான். பேரிகைகள் முழங்கியவுடன் தனது படைக்கான உத்தரவை பிறப்பித்தான். 3 திசைகளிலிருந்தும் அவர்கள் மேலேறினர். எதிர்பார்த்ததை விட கடும் தாக்குதலை சந்திக்க நேர்ந்தது. மிக குறைவான வீரர்கள் மட்டுமே இருந்தும் இவ்வளவு வலிமையான தாக்குதலை எப்படி நடத்துகின்றனர் என்பது பெரும் வியப்பாகவே இருந்தது. தாக்குதலை எதிர்கொண்டபடி மிக நிதானமாகவே மேலேறி கொண்டிருந்தான் கருங்கை வாணன். வட திசையில் இருந்த துடிச்சாத்தன் கருங்கை வாணன் அளவுக்கு கூட முன்னேறவில்லை. கீழ் நிலையில் இருந்தான். ஆனால் தென் திசையில் திதியனோ கருங்கை வாணனை விட 2 பனை உயரத்திற்கு மேலேறியிருந்தான். படைகள் இப்படி சமநிலையற்று முன்னேறுவது எதிரிகளுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். துடிச்சாத்தன் ஏன் இவ்வளவு பின்தங்கி உள்ளான் என்ற கவலை கூட பெரிதாக இல்லை. திதியனின் செயல்தான் அதிக கவலை அளிப்பதாக இருந்தது. அவன் ஏறக்குறைய வேட்டுவன் பாறையின் மேல் நிலைக்கு சென்று விட்டான். சற்றே பதற்றமானான் கருங்கை வாணன். அவனை பொறுத்திருக்கச் சொல்ல முயன்றான். ஆனால் நீலன் தலைமையிலான வீரர்கள் நடத்தும் தாக்குதல் மிக கடுமையாக இருந்தது. தாக்குதலை எதிர்கொண்டு தாக்கு பிடிப்பதே பெரும்பாடாக இருந்தது. எவ்வளவு தாக்கினாலும் எதிரிகள் மேலேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்தபடியே தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தினான் நீலன். சோமகிழவனின் திசையில் எதிரிகள் மிகவும் கீழ்நிலையில் இருக்கின்றனர். ஆனால் புங்கனின் திசையில் எதிரிகள் மிகவும் மேலேறிய நிலையை அடைந்துவிட்டனர் என்பதை அறிந்தபடி என்ன செய்யலாம் என சிந்தித்தான் நீலன். சோமகிழவனின் பக்கம் இருக்கும் 3 வீரர்களை இந்த பக்கம் அனுப்பலாமா என சிந்தித்த போதுதான் கொற்றனின் நினைவு வந்தது. அவன் மிகச் சிறியவன். எதிரிகள் மேலேறி கொண்டிருக்கின்றனர். இனி தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும். காளம்பன் மகனுக்கு எந்தவித ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது என எண்ணிய நீலன் சட்டென சோமகிழவனின் திசை நோக்கி ஓடினான். அங்கு எதிரிகளை மேலே ஏறவிடாமல் அனைவரும் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தனர். விரைந்து வந்த நீலன் கொற்றனை தனியே அழைத்தான். பாறைகளை முடிந்த அளவுக்கு தூக்கி தள்ளி கொண்டிருந்த கொற்றன் மறு திசையில் தாக்குதல் தொடுக்க அழைக்கிறான் என நினைத்து வேகமாக மேலேறி சென்றான் கொற்றன். வேட்டுவன் பாறையின் மேலே குடில்களுக்கு இடையே ஆங்காங்கே பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. தாக்குதலின் ஓசையும் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் மீறி வெளிப்பட்டு கொண்டிருந்தது வள்ளிக்கானத்தில் நடைபெறும் கூத்தின் ஓசை. எல்லா வகையான இசைக்கருவிகளும் அங்கு வாசிக்கப்பட்டு கொண்டிருந்தன. காரமலையின் அமைதியை முழுமுற்றாக விரட்டி கொண்டிருந்தன கூத்தின் ஓசையும் வேட்டுவன் பாறை தாக்குதலின் சத்தமும். கொற்றனை தனியாக அழைத்து வந்த நீலன் பின்புறம் செல்லும் ஒற்றையடி பாதையை காட்டி, இந்த வழியில் ஒரு பொழுது நடந்தால் அருவியும் அதன் அடிவாரத்தில் பெரும் பாறைகளும் இருக்கும். நீ அங்கு போய்விட்டால் யாராலும் அதற்குள் வந்து உன்னை கண்டறிய முடியாது. நாளை காலை வரை நீ அங்கேயே இரு. விடிந்ததும் ஊருக்கு வா என்றான் நீலன்.
எதிரிகளோடு கடும் மோதல் நடந்து கொண்டிருக்கும் போது தன்னை மட்டும் ஏன் தனியே காட்டுக்குள் போகச் சொல்கிறான் என்பது கொற்றனுக்கு புரியவில்லை. எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைப்பதற்கான நேரம் இல்லை. கொற்றன் விழித்து கொண்டு நின்றதை பார்த்த நீலன், காலையில் வந்து உன்னிடம் விளக்கமாக சொல்கிறேன், இப்போது புறப்படு என்றான். அதற்கு மேல் நீலனின் குரலை மறுத்து நிற்க முடியாது. மனமே இல்லாமல் அவன் சொன்ன பாதையை நோக்கி புறப்பட்டான் கொற்றன். அவன் புறப்பட்ட பிறகு நீலன் மீண்டும் கிழக்கு திசை நோக்கி ஓடத் தொடங்கினான். 3 திசைகளிலிருந்தும் தாக்குதலின் ஓசை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. தென் திசையின் ஓசை மிகவும் மேலேறி கேட்டது. புங்கனின் தலைமையிலான வீரர்கள் வேந்தர்களின் தாக்குதலை தடுக்க முடியாமல் பின்னோக்கி வந்து கொண்டே இருந்தனர். பெருங்குரல் எழுப்பியபடி திதியன் முன்னேறி கொண்டிருந்தான். காரமலையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த கொற்றன், எதிரிகளின் ஓசை இவ்வளவு அருகில் கேட்கிறதே என நினைத்து சற்றே திரும்பினான். பந்தத்தின் ஒளியில் சீறிக்கொண்டிருந்த திதியனின் முகம் நேரெதிரே தெரிந்தது. ஓடிக்கொண்டிருந்த கொற்றன் அந்த முகத்தை பார்த்த கணத்தில் உறைந்து நின்றான். நினைவுகளால் மூச்சு முட்டியது. தம்பிகளோடு சேர்த்து தன்னையும் கால்களை கட்டி தலைகீழாக தொங்கவிட்டவன்தான் இந்த திதியன். கையில் சிக்கியவர்களையெல்லாம் கொன்று குவித்தவன். கதறி துடித்த பெண்களையெல்லாம் கழுத்தை அறுத்து வீசியவன். கண் முன்னால் ஊரையே வேட்டையாடி தீர்த்தவன். உறைந்து நின்ற கொற்றனுக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. ஆனால் நீலன் சொன்ன பாதையை நோக்கி ஓட கால்கள் மறுத்தன. புங்கனால் திதியனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியவில்லை. சிறிது சிறிதாக பின்னோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருந்தான். வேந்தர் படை அணிக்கு தலைமை தாங்கிய திதியனின் உறுதிப்பாடு புங்கனை நிலைகுலையச் செய்தது. அவன் எந்த தாக்குதலையும் கண்டு அஞ்சாமல் முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறான். அவனை கட்டுப்படுத்த எந்த வகையிலும் புங்கனால் முடியவில்லை. திதியன் ஏறக்குறைய மேல்நிலைக்கே வந்துவிட்டான். அவனது வருகையை எதிர்பார்த்தபடி தோதகத்தி மரத்தின் கிளையின் மீது ஏறி மறைந்து பார்த்து கொண்டிருந்தான் கொற்றன். மரத்தின் மீது படர்ந்திருந்த கொடியை பிடித்தபடி காத்திருந்தான் கொற்றன். மேல்நிலைக்கு அருகில் வந்ததும் திதியனின் ஆவேசம் இன்னும் அதிகமானது. ஆங்காங்கே பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் வீரர்கள் யாரும் தென்படவில்லை. தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் புங்கன் மேலும் மேலும் பின்னோக்கி வந்து கொண்டிருந்தான். திதியன் சரியான இடத்துக்கு வரும் வரை காத்திருந்தான் கொற்றன். அன்று தலைகீழாய் கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில் தன்னையும் தம்பிகளையும் சுட்டி காட்டி அம்பு வீசிக்கொள் என கொக்கரித்தவனின் தலையை உச்சியில் தொங்கியவாறு எந்த கோணத்தில் கொற்றன் பார்த்தானோ அவன் தலை இப்பொழுது அதே கோணத்தில் தனக்கு நேர் கீழே வந்து நிற்பதை பார்த்தான் கொற்றன். இந்த கணத்தை எதிர்பார்த்துதான் இவ்வளவு காலமும் கொப்போடு கொப்பாக ஒட்டி கிடந்தான் கொற்றன். எந்தவித ஓசையும் எழுப்பாமல் கொடியை பிடித்தபடி உச்சிக்கொப்பிலிருந்து கீழ் நோக்கி குதித்தான் கொற்றன். ஏதோ ஓசை கேட்கிறதே என நினைத்த திதியன் சட்டென மேல் நோக்கி அண்ணாந்து பார்க்கும்போது கூர் வாளின் முழு முனையும் அவனது முகத்தை கிழித்து கொண்டு நெஞ்சு கூட்டுக்குள் இறங்கியது. திதியனோடு வந்தவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத தாக்குதலாக அது இருந்தது. தங்கள் படையணி தலைவன் மண்ணில் சாய்ந்த கணத்தில் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்த போது விழிப்படைந்த புங்கன் வீறு கொண்டு தாக்கி முன்னோக்கி நகரத் தொடங்கினான். நிலைமையை எதிர்கொள்ள முடியாமல் வேந்தர் படை வீரர்கள் சற்றே பின்னோக்கி இறங்கினர். ஆனால் திதியனோடு சாய்ந்து கிடந்த கொற்றனின் உடலில் எண்ணில்லா ஈட்டிகள் இறங்கியிருந்தன. எச்சினி வழிபாடு பற்றி கபிலர் சொன்னதும் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கினான் முடியன். எச்சினி வழிபாடு என்பது தாக்குதலுக்கு முன்பு நடக்கும் சடங்கு என கபிலர் கூறிய பிறகு தாக்குதலை விடிந்ததும் தொடங்குவார்களா இப்பொழுதா என கேள்வியை எழுப்பியபடி இருந்தான். நள்ளிரவை கடந்து விட்ட நீண்ட நேரமாகியிருந்தது. மீண்டும் எச்சினிக்கான சடங்கு பற்றி கபிலர் கூறினார். எதிரிகளின் தாக்குதலை எதிர்பார்த்து தானே இருக்கிறோம். எப்பொழுது தாக்கினாலும் எதிர் தாக்குதலால் அவர்களை அழித்து வீழ்த்துவோம் என்றான் தேக்கன். பொழுது விடியும் போது எல்லா திசைகளிலும் வீரர்களை ஆயத்த நிலையில் இருக்கச் சொல்லுங்கள். நிலைமைக்கு ஏற்ப முடிவெடுப்போம் என்றான் வேல்பாரி. இந்த பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கையில் வேட்டுவன் பாறையிலிருந்து வந்த வீரன் நாகக்கரட்டின் இடது முனையை அடைந்தான். அந்த திசைக்கு தலைமையேற்ற நீலன் நிறைசூழ் விழாவிற்கு போய்விட்டதால் அந்த பொறுப்பை வேட்டூர் பழையன் ஏற்றிருந்தார். வந்த வீரன் மூச்சிறைக்க தாக்குதலை விவரித்தான். செய்தியை கேட்டு துடித்து எழுந்த பழையன் முதற்படை பிரிவை அழைத்து கொண்டு வேட்டுவன் பாறை நோக்கி பாய்ந்து சென்றான். இடது முனையிலிருந்து காரிக்கொம்பு ஊதப்பட்டது. ஏதோ பிரச்சனை என்பது நாகக்கரட்டின் மேல் இருந்த ஐவருக்கும் தெரிந்தது. வீரன் ஒருவன் நாகக்கரட்டின் மேல் நிலையில் நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான். ஐவரும் குதிரையில் ஏறி காரிக்கொம்பு ஊதப்பட்ட இடதுபுறத்தை நோக்கி விரைந்தனர். ஏதோ நடந்திருக்கிறது என்பது புரிந்தது. என்ன என்பதை கணிக்க முடியவில்லை. குதிரைகள் விரைந்தன. வீரன் எதிர்பட்டான். நடந்து கொண்டிருக்கும் தாக்குதலை அவன் விவரித்த போது அனைவரும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாயினர்.
வீரன் சொல்லி முடிக்கும் போதே நீலனை காக்க பாய்ந்து செல்ல துடித்தது பாரியின் மனம். அதை உணர்ந்த வாரிக்கையன், பாரி இங்கே இருக்கட்டும், தேக்கனும் முடியனும் புறப்படுங்கள் என்றார். பாரி மறுசொல் சொல்லும் முன் பெருங்குரலில், எல்லோரையும் வேட்டுவன் பாறையை நோக்கி திருப்பிவிட்டு எதிரியின் தாக்குதல் இந்த திசையில் அமைய வாய்ப்பிருக்கிறது என்று சொன்ன தேக்கன் கனநேரம் கூட காத்திருக்காமல் குதிரையை தட்டி விரட்டினான். முடியனும் வீரர்களும் பின்தொடர்ந்தனர். இமைக்கும் நேரத்திற்குள் முடிவுகள் எடுக்கப்பட்டன. குதிரையின் காலடி குழம்பிலிருந்து தெரித்த மண் துகள் கபிலரின் நெற்றியில் பட்டபோதுதான் திகைப்பு மீண்டார். எதிரிகள் 3 திசைகளிலும் வேட்டுவன் பாறையின் மேல்நிலையை நெருங்கிவிட்டனர். பரம்பின் தரப்பில் தாக்குதல் தொடுத்த வீரர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துவிட்டது. இனியும் தாக்குதல் உத்தியை மாற்றாமல் இருக்கக்கூடாது என நினைத்த நீலன் பின்னோக்கி விரைந்தான். குடில்களின் மேற்கூரைகளை எல்லாம் இழுத்து கீழே போடுங்கள், காய்ந்த மரங்கள் கட்டைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பெரும் வட்டத்தை உருவாக்குங்கள் என சொல்லிவிட்டு மீண்டும் தாக்குதல் முனைக்கு ஓடினான். மேல்நிலையில் நின்றிருந்த வீரர்கள் குடில்களின் மேற்கூரைகளையெல்லாம் கீழே சரித்தனர். திண்ணைகளிலும் முற்றத்திலும் இருக்கும் பெரும் பெரும் கட்டைகளை பொருத்தமான இடைவெளிகளில் போட்டு நிரப்பினர். மீண்டும் மீண்டும் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியபடியே தாக்குதல் தொடுக்க கிழக்கு முனைக்கு ஓடினான் நீலன். வேட்டுவன் பாறையின் மந்தையை சுற்றி பெரும் வட்டத்தில் கூரைகளையும் மரங்களையும் கட்டைகளையும் கொண்ட ஓர் அரணை உருவாக்கிய பிறகு எல்லோரையும் உள்ளே வரச் சொன்னான் நீலன். வேட்டுவன் பாறையைச் சேர்ந்த எஞ்சிய வீரர்கள் எல்லோரும் உள்ளே வந்த பிறகு எல்லா திசைகளிலும் ஒரே நேரத்தில் தீயிட்டான். தீக்கங்குகள் வெடித்து மேலேறத் தொடங்கின. பாறை சரிவுகளின் வழியே 3 பக்கங்களிலிருந்து மேலேறிய வேந்தர் படை வேட்டுவன் பாறை முழுக்க குடில் தீப்பிடித்து எரிவதை பார்த்து திகைத்து நின்றது. எதிரிகள் தனது கைகளில் சிக்காமல் குடில்களுக்கு தீ வைத்துவிட்டு காட்டுக்குள் தப்பி ஓடிவிட்டனர் என நினைத்தான் கருங்கை வாணன். எந்த திசையிலிருந்தும் ஊருக்குள் நெருங்க முடியவில்லை. கூரைகளில் பற்றிய நெருப்பு பெரும் கட்டைகளை சுற்றி வளைத்து கொண்டிருந்தது.